வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நைட்டு ஒரு 8:30 போல் வந்திருக்கோம். இப்போ 8:30 மணிக்கு மேலே ஏற போகிறோம். வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னாக்கா வெள்ளியங்கிரி கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். அங்கே ஏற போகிறோம். 7 மலை ஏற போகிறோம். வாங்க போகலாம். நைட் ஃபுல்லாக நடந்து 7 மலையும் தாண்டி சிவனை தரிசிக்க போகிறோம். வாங்க போகலாம். இது மலை அல்ல, ஆலயம். அற்புதமான பல உயிர்கள் கடவுளும் பொறாமை கொள்ளக்கூடிய வகையில் வாழ்ந்தவர்கள், அத்தனை மாண்புடன் அருளுடன் இங்கு வாழ்ந்தவர்கள் இம்மலைகளில் தன் பாதங்களை பதித்திருக்கின்றனர். அதனால் எனக்கும் இங்குள்ள பிறருக்கும் இது வெறும் மலை அல்ல, ஆலயம். இது நண்பர்களும் இருக்கான். சங்கர் அண்டு சங்கர் மா எல்லா பேரும் இருக்காங்க. இவங்க இந்த குரூப்போடு தான் கிளம்ப போகிறோம். ஓகே, குட். இந்த வெள்ளியங்கிரி மலை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி மலையை ஒட்டி கிழக்கு மேற்காக அமைந்துள்ளது. இது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மலைக்கு கிழக்கே தொடர்ச்சியாக மருதமலை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளியங்கிரி மலை ஒரு புனித தலமாகும். இதை தென் கைலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையை மேகங்கள் சூழ வெள்ளி வார்ப்படத்தால் மூடியது போல் தோற்றமளிப்பதால் இந்த மலையை வெள்ளியங்கிரி என்று பெயர் பெற்றது. மலை அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர், அருள்மிகு பூண்டி விநாயகர். இந்த மலை ஏறிக்கி இருக்கோம். வெள்ளியங்கிரி மலை. இந்த மலை கடல் மட்டத்திலேருந்து 6000 அடி உயரத்தில் இருக்குது. இந்த மலையை ஏறுவதற்கு குறைஞ்சது 7 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளியங்கிரி மலைக்கு படுத்திருக்காங்க மக்கள். வெள்ளியங்கிரி மலை வரலாறு என்ன, வாங்க பார்க்கலாம். நாட்டின் தென்கோடி முனையிலே சிவனையே மணப்பேன் என விடாப்பிடியாய் நின்ற ஒரு பெண், தன்னை ஈசனுக்கே உரியவளாய் ஆக்கிக்கொள்ள ஆயப்படுத்தி கொண்ட பெண், ஈசன் இந்நாளுக்குள் தன்னை அடைய வேண்டும் என உறுதி எடுத்து கொண்ட பெண், ஈசன் வராது போனால் நான் உயிர் துறப்பேன் என்று சூளுரைத்தாள். இதன் அறிந்த சிவன் அவளை தேடி தென்னிந்தியா நோக்கி வர, இடையில் சதி செய்யப்பட்டு சில தூர தொலைவில் அவளை அடைய முடியாமல் போனார். அந்த பெண்ணும் நின்றபடியே உயிர் துறந்தாள். இன்று கூட அவள் கன்னியாகுமரியாய் நின்ற கோலத்தில் இருக்கிறாள். இதுவே இந்தியாவின் தென்கோடியில் கன்னி கோவிலாய் உயர்ந்து நிற்கிறது. தன்னால் குறித்த நேரத்தில் சென்றடைய இயலவில்லையே என மனசோர்ந்த சிவன் வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி அதன் உச்சியிலே அமர்ந்தார். பெண்கள் மலையேற அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. விநாயகர், முருகன், ஆதி மனோன்மணி அம்மா. மலை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த சாமிகள் இருக்குது. விநாயகரும் முருகர் இருக்கார். அடுத்து ஆதி மனோன்மணி அம்மா. இங்கே ஒரு கொடிமரம் இருக்குது, பெரிய கொடிமரம் இருக்குது. வெளிச்சம் இல்லை, காலையில் பார்ப்போம். வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். வெள்ளியங்கிரி மலையில் விநாயகர் சாமி, முருகன் சாமி அண்டு ஆதி மனோன்மணி அம்மாள் இருக்காங்க. இங்கே வந்திருக்கோம். இந்த இதான் மலை ஏறக்கூடியது. இந்த மலையை பற்றி மலை ஏற போகிறோம். ஒவ்வொரு படியாக ஏற போகிறோம். படி பாருங்கள், எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்களேன். கம்பு கிடக்கு, மேலே வரவங்க கீழே வச்சுட்டு போகிறாங்க. அதனால் கம்பு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே எடுத்துக்கலாம். நாங்களாம் இங்கே எடுத்தோம். கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். இப்போ ஏற போகிறோம். இவ்வளோ ஏற போகிறோம். போகலாமா? நைட்டில் ஏறோம். இப்போ எவ்வளோ எப்படி இருக்குது மலைன்னு அடையாபா. அடி லைட் அடித்து தான் போகிறோம்.
இவங்க எப்படி இருப்பாங்க தான் பாருங்க ஃபுல்லாக இருட்டு தான், லைட் அடித்து தான் போகிறோம். தம்பி மணி எத்தனை? 9:45 கிளம்பி இப்போ தான் கிளம்புறோம். படி ஏறான். நைட்டு 9:45 வெள்ளியங்கிரி மலைக்கு லைட் அடிச்சுட்டு படி ஏறுறோம். படி எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ செங்குத்தாக இருக்குது, எப்படி செங்குத்தாக இருக்குது படி. இந்த சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. 10-20 படி ஏறமுனியே. ஓகே குட். எங்கேருந்து வரீங்க? விச் பிளேஸ்? யுவர் விச் பிளேஸ்? நேட்டிவ் நார்த் கர்நாடகா. கர்நாடகா. நேம்? Maharashtra boundary. Your name? Ganesh Kulkarni. Okay, thank you very much. Thank you. இந்த வெள்ளியங்கிரி முதல் மலையில் முன்பெல்லாம் வந்து கை காலை தவழ்ந்து ஏறி தான் வருவாங்களாம். இப்போ தான் படிக்கல் வச்சுருக்காங்க. இந்த கல்லுமே வித்தியாசமாக ரொம்ப செங்குத்தாக இருக்குது, ஏறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மலையின் பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்துக்கு நாம் ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ, அதுபோல் முதல் மலை ஏறுவது சற்று சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது முதல் மலை ஏறுறதுக்கு. என் மூஞ்சில் லைட் அடித்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வெள்ளியங்கிரி மலையில் பயங்கரமாக இழைக்குது. ஒரு 30-40 படி வந்திருப்போம், அதுக்கு முன்னே பயங்கரமாக இழைக்குது. வெள்ளியங்கிரி மலை, வெள்ளியங்கிரி சங்கர் தலைமையில் தான் நாங்கள் போய்க்கிருக்கோம். இப்போ சங்கர் தலைமையில் சங்கர் அப்படியே மூஞ்சி காட்டுக்கா, லைட் வச்சுருக்காரு மூஞ்சில், அதனால் நல்லா தெரிய மாட்டுது. சங்கர் தலைமை தான் போகிறோம். லைட் அடிச்சுக்கிட்டே அந்த படி பயங்கர ஏற்றமாக இருக்குது. முதல் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏற்றமாக உள்ள படியில் ஏறிக்கிட்டு முதல் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து நின்று கீழே பார்த்தவாங்க வெறும் லைட்டாக நிறையா தெரியுது. வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டு தெரிஞ்சிருக்கு. அதையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மலையில் சட்டையே போடாமல் பயங்கரமாக வேர்க்குது. உட்காந்துருக்கோம், படியில் உட்காந்துருக்கேன். இன்னும் முதல் கூட தாண்டல, பயங்கர வேர்வை. அப்புறம் மலைக்கு வரும்போது 2 இட்லி மட்டும் சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம வாமிட் எடுத்துருவீங்க. ஆனால் 2 இட்லி 3 இட்லி கூட சாப்பிடாதீங்க. நான் வந்து வாமிட் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ கிளம்பி வந்துக்கிருக்கேன். ஸோ மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள். பழனி நண்பர்கள் தானே, பழனி மக்கள் பாருங்க, பயங்கர உட்காந்து எல்லாத்துக்கும் வேர்க்குது. ஒரு பெண் குழந்தை ஒரு 10 வயசு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பெண் குழந்தை மேலே மலை ஏறிட்டு கீழே இறங்கி வருது. அதனால் இறங்க முடியாதனால உட்காந்துருக்கு. அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் கஷ்டமான மலை தான். இது ஒரு லோக்கல் தானே. பாப்பா நல்லா தான் நடக்கும். பக்கத்தேன் கொஞ்சம் நேரம் என்ன, கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். ரைட். நாங்கள் 6 பேர் ஒரு குரூப்பாக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த குரூப்பில் வந்துருக்கும்போது எல்லாத்துக்கும் சரியான வேர்வை. நைட்டில் ஒரு 9:45 மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சரியான வேர்வை. நல்லா ஒரு நாள் முண்டுக்கல் இங்கொன்றும் அங்கொன்றுமா இருக்குது. ஒரு சமதளமாகவும் இருக்காது, ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால் பயங்கர வேர்வையாக இருக்குது. நண்பர்கள், வெள்ளியங்கிரி மலையில் முதல் மலை ஏறி முடிச்சிருக்கோம். 9:45 கீழே ஏறினோம். இங்கே பாருங்கள், இதே வந்து இந்த லைட் எரியுதா, கொஞ்சம் தெரியுதா, லேசாக தெரியுதா,
இதை மலை முடிச்சிருக்கோம். 1 மணி நேரம் ஆகுது. மரத்தை பாருங்கள், 1 மணி நேரம். இங்கே ஒரு கோயில் இருக்குது, இதில் ஒரு கோயில் இருக்குது. இங்கே கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வாங்களேன், மலை முடிஞ்சோடனே கடையில் நிறையா சர்பத்து சோடா எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே சாமி இருக்குது. வெள்ளை விநாயகர் கோயில், மலையில் வெள்ளை விநாயகர் கோயில், வெள்ளை விநாயகர் கோயில். சாமி கும்பிட்றாங்க, கொடுத்து திருநீர் பூசம். வெள்ளி விநாயகா, எல்லா பேரும் நல்லா இருக்கணும். இதே வெள்ளி விநாயகர். வெள்ளியங்கிரி மலையில் உள்ள மலையை முடிச்சிருக்கோம் 1 மணி நேரத்தில். பயங்கர வேர்வையாக இருக்குது. வெள்ளியங்கிரி விநாயகர் வந்திருக்கோம். வெள்ளியங்கிரி மலை 10:45 மலையை முடிச்சிருக்கோம். மலை பயங்கர ஏற்ற படி இருந்தது. கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் வந்துடலாம், கஷ்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் உட்காந்து வரணும். மூஞ்சி கழுவணும், தண்ணி கொஞ்சம் குடிக்கணும். வந்திருக்கோம் வெள்ளியங்கிரி மலைக்கு. மலையை முடிச்சிருக்கோம் 1 மணி நேரத்தில். இவரும் பயங்கர வேர்க்குது பாருங்கள். சட்டையெல்லாம் நான் போடலை, சட்டையை கலட்டியாச்சு. அருமையாக இருக்குது வெள்ளியங்கிரி மலை. ஸோ இப்போ நாங்கள் போய் சோடா குடிக்க போகிறோம். தம்பி உன் பேர் என்ன தம்பி? என் பேர் முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி தம்பி வந்திருக்காரு. உன் பேர் என்னடா? கௌதமா? கௌதம். உன் பேர் என்னடா? அர்ஜுன். இந்த சங்கர் இருக்காப்புல. சங்கர் பயங்கர வேர்வை. தம்பி உங்கள் பேர்? என் பேர் ஹரிதாஸ். ஹரிதாஸ். ஸோ மலை முடிச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு சோடா குடிக்கிறோம். கடை நிறைய பேர் வச்சுருக்காங்க. இவங்களே நிறைய கடை வச்சுருக்காங்க பாருங்க. மலை முடிஞ்ச உடனே கலரு சோடா நிறையா வச்சுருக்காங்க. முழு நேரம் இப்போ நைட்டு பகல் ஃபுல்லாகவே இருக்குமா? 24 ஹவர்ஸு. உங்கள் பேர்? என் பேர் ராஜாங்க. ராஜா. இதை போய் கொல்லிமலை போய் சொல்லுங்கள், கடையை பற்றி சொல்லுங்கள். வெள்ளியங்கிரி மலை பொறுத்தளவுக்கு கடை போட்டுக்கிறது எப்படின்னா, நாங்கள் 3 மாதம் சீசனுக்கு மட்டும் தான் கடை போட்டுருப்போம். மகா சிவராத்திரிலேருந்து வைகாசி 5 வரைக்கும் போட்டிருப்பீங்க. சரி. அதுக்கு மேலே அதுக்கப்புறம் மற்ற தொழில் பார்க்க போயிடுவோம். ஓ, நீ சொந்த ஊர் தான்? ஆமாங்க, சொந்த ஊர். அடி ஒரு 24 ஹவர்ஸ் இங்கே தான் இருப்பீங்க. இங்கே தாங்க கடை போட்டோன்னா 24 ஹவர்ஸ் இங்கே சாப்பிட்டு மதியம் சாப்பாடுல இருக்கா? காலை சாப்பாடு இல்லை, 3 நேரம் சாப்பாடு எங்களுக்கு சமைப்போம். பக்தர்களுக்கு மேலே போக போக கடையில் சமைச்சிருவாங்க. கடையில் சமைச்சிருவாங்க. அது சேல்ஸ்க்கு தனியாக கொடுத்துருவோம். தனியாக இருக்குது உங்களுக்கு. ஓகே ஓகே. எங்களால் எதுவுமே இப்போ ஒவ்வொன்றும் ரேட் எவ்வளவு? இதில் ரேட் என்னன்னா, மாங்காய் 50 ரூபாங்க. மாங்காய் 50 ரூபா. சோடா 50 ரூபா, ஒரு டம்ளர் 50 ரூபா. சோடா 50 ரூபா. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அது 50 ரூபாங்க, பெருசு 100 ரூபாங்க. பிஸ்கட் பேக்கெட்டு 20, 30. டீ காஃபி 20, 30. ஓகே. யாரும் மேலே கீழேருந்து வாங்கிட்டு வராங்க, அங்கே தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே உங்களை இங்கே பிஸ்கட்லாம் இருக்குது. பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு போயிட்டு கீழே புதுசாக இருந்ததுனால ரைட் ரைட். ஓகே ஓகே. இந்த குளுக்கோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, பிஸ்கெட்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து நாங்கள் வந்து ஏன்னா இவங்களுக்கு ஒரு வியாபாரமாக இருக்கும். அதனால் வர்றவங்க வந்து இங்கே வந்து 24 ஹவர்ஸ் இருக்கு. ஆமாம், பக்தர்கள் இல்லைன்னா நாங்கள் வர்றீங்க. ஆண்டவ மலையில பக்தர் இல்லாமல் நாங்கள் 6 மலைக்கு ஒரு தண்ணி ஒரு டம்ளர் கூட இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் விற்றாலே உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெள்ளியங்கிரி மலை நல்லது நடந்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாங்களே, 24 ஹவர்ஸும் கடை வச்சுருக்காங்க. அதில் முடிஞ்சளவுக்கு இங்கேயே கூட வாங்கிக்கலாம். நம்ம எல்லாமே கிடைக்குது. ஸோ உப்பு சோடா சாப்பிட போகிறோம். ரைட்டு. உங்கள் பேர்? மனோஜுங்க. மனோஜ். ஓகே. உப்பு சோடா அளவு 50 ரூபா சாமி கப்பு. ஓகே. உங்களுக்கு 50 ரூபா கொடுத்தாலும் அமிர்தமாக இருக்குது. ரொம்ப நன்றி. ஆமாம் சாமி, அதனால தான் இந்த 1வது மலையில் வந்து நாங்கள் சோடா கடை வச்சுருக்குறோம். ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வர்ற பக்தர்களுக்கு அப்படியே மனங்குளிராக குடிச்சிட்டு எனர்ஜியோடு போகணுமில்ல. கண்டிப்பாக. ஆனால் இங்கே வந்தீங்கன்னாக்க இங்கே சாப்பிட்டு போங்க. வெள்ளையங்கிரி விநாயகர் இருக்காங்களே, அதில் சாமி கும்பிட்டு சோடா குடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த நல்லா நடுமெட்டில் வரும்போதே 108 படி
ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கோயிலை விட்டு தாண்டி வந்து நைட்டு இப்போ 10:45 11 மணி இருக்கும். 11 மணிக்கு வந்து சோடா கொடுத்துருக்கோம். நீங்கள் அதிகமாக சாப்பிடாங்க, 2 இட்லி 3 இட்லி மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னாக்க நானாக ஒரு 2 இட்லி ஒரு ஊத்தாப்பம் சாப்பிட்டேன். இங்கே வந்து வாமிட் எடுத்துட்டேன், ஒரு 50 படி ஏறோட வாமிட் எடுத்துட்டேன். அதனால் அரை வகுத்தில் சாப்பிட்டுவாங்க. இட்லி மட்டும் சாப்பிடுங்க, 2 இட்லியோ 3 இட்லியோ சாப்பிடுங்க போதும். பசிக்காது. இங்கே நிறையா பிஸ்கட்டு எல்லாமே இருக்குது. அதனால் வந்துடுங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்குது, பயங்கரமாக அருமையாக இருக்குது. நண்பர்களே வணக்கம். நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்பு அழைக்கிறோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னாக்க கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். வெள்ளியங்கிரி மலையில் 9:45 நைட்டு ஏறணும். 10:45 முதல் மலையை கடந்து வந்துட்டோம். முதல் மலையில் ஒரு சோடா குடிச்சிட்டு வெள்ளியங்கிரி விநாயகர் இருக்கார். வெள்ளியங்கிரி விநாயகர், அவரை சாமி கும்பிட்டு சோடா குடிச்சிருக்கோம். அருமையாக இருக்குது, சூப்பர். மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடை முதல் மலை ஆனால் இதை மாட்டார் நம்ம வந்தால் அவருண்ணா செக் பண்ணி அனுப்பிடுவாங்க. 16 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு தங்கராடம் வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் 2வது மலையில் கடை. நண்பர்களே, இன்றைக்கி வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து முதல் மலையை ஏறியிருக்கோம். கீழே ஒரு 9:45 கிளம்பி மேலே ஒரு 10:45 வந்திருக்கோம். 1 மணி நேரத்தில் அந்த கடுமையான மலை அப்படின்னு சொல்லலாம். முதல் மலை வந்து ரொம்ப கடுமையான மலைன்னு சொல்லலாம். அந்த மலையை கடந்து நமக்கு மீதம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மலையை கடந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடியுது. மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டு உங்களுக்கு மலை ஏறு வரைக்கும் ஒரு 2-3 பார்ட்டாக போட போகிறேன். இறங்கும்போது ஒரு 2 பார்ட்டாக போட போகிறேன். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.